இன்னைக்கு நீங்க நடந்து கொண்டு போகிற பாதையில உன்னை நேசித்த உங்க அப்பா உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்களை நேசித்த உங்க அம்மா உங்க கூட இல்லாம இருக்கலாம், உங்களை நேசித்த பலர் உங்க கூட இல்லாம தனிமையா நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவங்க கூட இல்லாததுனால உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகலாம், தோற்றுவோன்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு தேவைன்னா உடனே நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இதே சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஒரு நாள் உங்களை வழி நடத்தினவங்க கூட இல்லை, ஒரு நாள் உங்களை தட்டி கொடுத்தவங்க கூட இல்லை. இன்னைக்கு தனி ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த 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 பிரச்சனைக்கெல்லாம் அவங்கள்ட்ட போவேன், அவங்க கரெக்டா ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க, அவங்க உதவி செய்வாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என் கூட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கூட யார் இருக்கிறான்னா, இதோ உலகத்தின் முடிவறியதும் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை நடத்தின கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதனால தோல்வி எனக்கு இல்லவே இல்லை. ஆமென்.